திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தன தடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சமரசூர பன்மாவை தடிந்தவேல் குமரன் தாதை நற்கோலம்பம் மேவிய அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. எல்லாம் வல்ல அமுதலிங்கேஸ்வரர் திருவருளாலும் ஆசிரியர் பெருமக்களின் குருவருளாலும் அப்பர் அருள்நெறி மன்றத்தில் முதலாம் திருமுறையில் சிந்திக்கும் வாய்ப்பினை அடியனுக்கு அருளிய சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியனுக்கு கொடுத்துள்ள பதிகம் திருக்கோளிலி பதிகம். திருமுறை. திருமுறை என்ற சொல் திருவை அடையச் செய்யும் நூலுக்கு பெயராயிற்று. திரு என்பது சிவம், சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்பது மணிவாசகர் திருவாக்கு. அவர் சிவத்தை திரு என்றே குறிப்பிடுகின்றார். திரு என்ற சொல்லுக்கு உண்மை, அறிவு, ஆனந்தம் என்ற 3 பொருளும் உண்டு. சிவப்பரம்பொருளை சச்சிதானந்த வடிவமாக காட்டுகின்றன ஞான நூல்கள். சத் உள்ளது, சித்து அறிவு, ஆனந்தம் இன்பம். இம்மூன்றையும் உடையது எதுவோ அதுவே உண்மை திரு எனப்படும். சத் என்பது சிவம், சித்து என்பது உமாதேவி, ஆனந்தம் என்பது முருகப்பெருமான். எனவே உண்மை, அறிவு, இன்பம் இம்மூன்றும் நிறைந்ததே முழுமையான பரம்பொருளாகும். இப்பரம்பொருளை அடைய வழிகூறும் நூலே திருமுறை எனப்படும். முறை என்ற சொல் நூல் என்ற பொருளில் கந்தபுராணத்தில் வந்துள்ளமையை நாம் காணலாம். இறைநிலம் எழுதுமுன் இளைய பாலகன் முறைவரைவேன் என முயல்வது ஒக்குமால் என்பது கந்தபுராண அவையடக்க பாடல் பகுதி. மேலும் திரு என்ற சொல்லுக்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று திருக்கோவையாருக்கு உரை கண்ட பேராசிரியர் குறிப்பிடுவதும் கொள்ளத்தக்கதே. குழந்தை, யானை என்பவற்றை எத்தனை பெரியவர்களாயினும் எத்தனை சிறியவர்களாயினும் காணும் தோறும் விருப்பம் கொள்வார்கள். அதுபோல சத்து சித்து ஆனந்தமாக இருக்கும் பரம்பொருளையும் துன்புறுவோர் இன்புறுவோர் யாவராயினும் நினையும் தோறும் காணும் தோறும் பேசும் தோறும் விருப்புற்றிருப்பரே அன்றி வெறுப்புற்றிருப்பரல்லார் என்பதும் அறிந்து இன்புறத்தக்கது. இனி இத்திருமுறைகளுள் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடல்களை தேவாரம் என்று அழைக்கின்றோம். தேவ ப்ளஸ் ஆரம் என்று இதனை பிரிக்கலாம். தெய்வத்திற்கு மாலை போன்றது என்பது இதன் பொருள். மலரை இணைத்து மாலையாக சூட்டுவது போல சொற்களை இணைத்து சொல் மாலையால் புகழே மனமாக இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்ற பொருளில் இப்பெயர் அமர்ந்திருத்தலை நாம் காணலாம். தேவ் ப்ளஸ் வாரம் என பிரித்தால் தெய்வத்திடம் அன்பை விளைவிப்பது என பொருள்படும். வாரம்னா அன்பு. வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே என்பது ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு. மேலும் வாரம்னா உரிமை. இறைவனுக்கும் உயிர்கட்கும் உள்ள தொடர்பை, உரிமையை உள்ளவாறு தெளிவித்து உயிர்கள் பயன்பெற உதவும் பாடல்கள் கொண்ட நூல் என்ற பொருளும் இதற்கு உண்டு என்பதை நாம் காணலாம். இப்போது நம்ம எப்படி முதல் ஆசிரியர் யாருன்னு இதில் நம்ம திருமுறைகளில் யாரை சொல்கிறாங்கன்னா, முதலில் தேவாரம் பாடியவர் என்ற சிறப்பு அப்பருக்கு இருந்த போதிலும்
ஆசாரியத்துவம் யாருக்கு முதன்மையாக வழங்கியுள்ளார் என்பதனையும் தெரிந்து கொள்வது தெளிவு தரும். சீர்காழியில் ஞானசம்பந்தருக்கு தோடுடைய செவியனாய் விடையேறி காட்சி கொடுத்தார். அக்காட்சியை தன்னை ஈன்றெடுத்த தவமுடைய தாதைக்கு அடையாளங்களுடன் சுட்டி காட்டினார் ஞானசம்பந்தர். ஆனால் அக்காட்சி சிவபாத இருதயருக்கு புலப்படவில்லை. அடுத்து திருமறைக்காட்டில் கதவு திறக்கவும் அடைக்கவும் பாடிய நிகழ்ச்சியால் நெகிழ்வுற்ற அப்பரை திருவாய்மூர் வர சொன்னார் இறைவன். அதை ஞானசம்பந்தரும் உணர்ந்து அப்பருடன் பின்தொடர்ந்தார். திருவாய்மூர் செல்வனாரும் ஞானசம்பந்தருக்குத்தான் காட்சி நல்கினார். ஞானசம்பந்தர் காட்ட கண்டார் அப்பர். அதன் பிறகுதான் அப்பர் பாட அடியார் பரவக் கண்டேன் என்று பாடுகின்றார். முத்தமிழ் விரகரம் ஞானசம்பந்தர் மூல இலக்கியங்களாக பலவற்றை இயற்றியதோடு அவையெல்லாம் இசை நுணுக்கம் வாய்ந்த பாடல்களாக பாடியுள்ள சிறப்பு. அவதாரத்திற்கு 16 காரணங்கள் கூறப்படும் சேக்கிழார் வாக்கு, குடை, திருச்சின்னம், சிவிகை, முத்துவிதானம் போன்ற ஆசாரியருக்குரிய அங்கங்கள் எல்லாம் ஞானசம்பந்தருக்கே கொடுத்துள்ளமை முதலியவற்றால் முதன்மை ஆச்சாரியத்துவம் ஞானசம்பந்தருக்கே வழங்கியுள்ளமை புலனாகிறது. மேலும் இவர் முத்திப்பேரெய்திய ஆச்சாரியபுரம் என்று வழங்கியமையாலும் இக்கருத்தை நன்கு தெளியலாம். ஏன்னா திருநாவுக்கரசர் இவருக்கு முந்தியவர் தான். ஆனாலும் இவ்வளவு சிறப்புகள் இருப்பதனால இவரைத்தான் முதல்வராக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இப்போது நம்ம திருக்கோளிலி அந்த தல வரலாறை பார்ப்போம். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் திருவாரூரிலிருந்து அருகில் உள்ளது. திருக்குவளை எனவும் வழங்கப்படுகிறது. ஆதியில் பிரம்மன் சிருஷ்டி தொழிலை பெற வேண்டி பூஜித்தான். அதனால் பிரம்ம தபோவனம் என்னும் வழங்கப்படுகின்றது. இது சப்தவிட தலங்களுள் ஒன்று. இங்கே எழுந்தருளியுள்ள தியாகேசர் அவனிவிடங்கர் நவகோள்கள் பூசித்து பேறு பெற்றமையால் கோளிலி என வழங்கப்படுகிறது. இறைவன் பிரம்மபுரீஸ்வரர், அம்மை வண்டமர் பூங்குழலால். அவனிவிடங்க தியாகர், விநாயகர் தியாக விநாயகர், முருகன் சுந்தர வடிவேலன். சுந்தரமூர்த்திகளுக்கு குண்டையூர் கிழார் தந்த நெல்மலையை பூதங்களை கொண்டு திருவாரூரில் சேர்ப்பித்த அற்புத தலம். தீர்த்தம் முத்தி நதியாகிய சந்திர நதி, மணிக்கர்கை, இந்திர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், விநாயகர் தீர்த்தம், சக்தி தீர்த்தனம் என்பன சொல்லப்படுகின்றது. விருட்சம் தேற்றாமரமா. இங்கு வழிபட்டவர்கள் பிரம்மதேவர், திருமால், இந்திரன், அகத்தியன், முசுகுந்தன், பஞ்சபாண்டவர்கள், நவகோள்கள், ஓமகாந்தன் முதலியோராம். இங்கே என்னென்ன திருவிழாக்கள்னா மாசி மாதத்தில் நெல் திருவிழா, மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம், கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் தீர்த்தமா. இப்போது நாம் இந்த பாடலுக்கு போவோம். முதல் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநஞ்சே அரணாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. உலகில் உயிர் வாழும் நாட்கள் பல போவதற்கு முன்பே நீலகண்டனாய சிவபெருமானுக்கே அடியவராக விளங்கி அவனிடத்தில் நாம் அன்பு செய்யணும். அவனது திருநாமங்களை பல நாளும் நம்ம கேட்கணும். அவ்வாறு நம்ம கேட்டோம்னா நம் சுற்றத்தாரும் கிளைகிளரும் இன்புற்று வாழ்வார்களாம். துன்பங்கள் நம்மை தாக்காதவாறு அருள் புரிந்து நம் மனம் மாறுபடுதலையும் அவன் தீர்த்து அருள்வான். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? திருக்கோளிலி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ளான். அதை என்ன சொல்கிறாரு? வாழ்நாளை வீணாக கழியாத வண்ணம் திரு நீலகண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம். இதே மாதிரி தான் நம்ம அப்பர் பெருமான் பாடுவார். பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும்
வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தர்ல வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயள தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே அப்படின்னு சொல்லி அவர் பாடுவார். இப்போ 2வது பாடல். ஆடரவ தலதாமை அணிகேளர் கொம்பாண்ட தோடரவ தொருகாதன் துணை மலர்நன் சேவடிக்கே பாடரவ திசை பயின்று பணிந்தெழுவார் தம்மனத்தில் கோடரவம் தீர்க்கும் அவன் கோளிலியம் பெருமானே. படமெடுத்து ஆடும் இயல்புடைய பாம்பை நானாக கொண்டு அதில் அழகிய ஆமை ஓட்டையும் பன்றிக் கொம்பையும் கோர்த்து அணிந்தவனும் பாம்பையே தோடாக கொண்டவனுமாகிய சிவபெருமானது 2 மலர் போன்ற சிவந்த திருவடிகளையே பாடலால் வரும் இசையினால் பாடி பழகி பணிந்து வணங்குபவர்களின் மனக்கோணலை தீர்த்தருள்வான் திருக்கோளிலி எம்பெருமான். அதான் என்ன சொல்வார், இவர் கூட நம்ம பாடுவார். அப்பர் பெருமான். பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகளாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதொரானந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. அப்படி நம்ம மனக்கோணல்களை எல்லாம் திருத்துவார் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். அடுத்து. நன்று நகு நான் மலரால் நல்லிருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செய் உற்றவன் தன் ஓங்குயிர் மேல் கன்றிவரு காலனுயிர் கண்டவனு கன்றடித்தான் கொன்றை மலர் பொன்திகளும் கோளிலியம் பெருமானே. அழகாக மலர்ந்த புதிய பூக்களை கொண்டு ரிக்வேத மந்திரங்களை கூறி மன ஒருமையோடு வழிபாடு செய்த மார்க்கண்டேயனின் உயர்ந்த உயிரை கவர சினந்து வந்த யமனது உயிரை போக்கி அந்த மார்க்கண்டேயனுக்கு அன்றே என்றும் 16 ஆண்டாக இருக்கும் வரமளித்தவன் யாரு? பொன்போல் விளங்கும் கொன்றை மலரை சூடிய திருக்கோளிலி பெருமான் என்று இந்த பாடலில் காட்டுகின்றார். அது நம்ம அப்பர் பெருமான் பாடும். பூக்கள் கொண்டவன் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமம் நவில்கிலார் ஆக்கைக்கே இறை தேடியள வந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே. அன்றளந்த புது புது பூக்களை கொண்டு நம்ம ரிக்வேதம் மந்திரங்களோட பூஜை செய்தால் அந்த யமன் கூட நம்ம பக்கத்தில் வரமாட்டான் அப்படின்னு பாடுறாரு. அடுத்து. வந்த மணலா லிங்கம் மன்னியின் கட்பாலாட்டும் சிந்தை செய்வோன் தன் கருமது தேர்ந்து சிதைப்பான் வருமத் தந்தை தனை சாடுதலும் சண்டீசன் என்றருளி கொந்தனவு மலர் கொடுத்தான் கோளிலியம் பெருமானே. மன்னியார் கொண்டு வந்த மணலால் அந்த ஆற்றின் கரையில் லிங்கம் அமைத்து மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த பசுவின் பாலை அப்படி என்ன செஞ்சார், அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. இதை பார்த்து அவங்க அப்பா என்ன செஞ்சார், அப்படியே இதை எட்டி உதைச்சார். அவர் என்ன செய்கிறார், அவர் தந்தைன்னு கூட பார்க்கல, அங்கே பக்கத்தில் வந்து ஒரு கோலை எடுத்து தான் போட்டார். அதுவே இதாக மாறி அப்படியே அவர் காலை 2ஐயும் சிதைச்சிருச்சு. அதனால நம்ம சிவபூஜைக்கு இப்படி தடையாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவரை தண்டிக்கணும்னு அவர் இதாக இருக்கார். அதனால் சுவாமி அவருக்கு என்ன கொடுத்தாரு, சண்டீச பதவியை அருளி தான் உண்ட களத்தோடு சூடிய மலர் மாலைகளையும் சூடிக்கொள்ளும் சிறப்பை அழைத்தவன் யார்னா கோளிலியம் பெருமான் அப்படின்னு சொல்லி இது பாடுறாரு. அடுத்த பாடு. வஞ்சமன தஞ்சொடுக்கி வைகளும் நற்பூசனையால் லஞ்சமுது செய்தரலும் நம்பியனவே நினையும் பஞ்சவரிற் பார்த்தனுக்கு பாசுபதம் மீந்து கந்தான் கொஞ்சு கிளி மஞ்சனவும் கோளிலியம் பெருமானே. வஞ்சகமான மனத்தை திருத்தி ஐம்பொருள்களை ஒடுக்கி நாள்தோறும் நல்ல பூசையை இயற்றி நஞ்சினை அமுதாக உண்டர்லிய நம்பியே என நினையும் சிவபக்தனுக்கும்
பாண்டவர்களில் 5வரில் ஒருவனான அர்ஜுனனுக்கு பாசுபதம் என்னும் அஸ்திரம் வழங்கி மகிழ்ந்தவன். கொஞ்சும் கிளிகள் வானவெளியில் பறக்கும் எந்த ஒரு திருக்கோளிலி அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் காட்டுகிறார். அதான் இந்த இதில் பாடுவாங்க. கைப்போது மலர் தூவி ஐம்புலனும் அடக்கி எப்போதும் இனி யானை என் மனத்தை வைத்தேனே அப்படின்னு சொல்லி அதில் பாடுவார் நம்ம அப்பர் பெருமான். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அடுத்த பாடல் தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கணனன் ராதரிக்கும் நாவியல் சீர் நமிநந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோவியலும் பூவெழுக்கோர் கோளிலியம் பெருமானே அப்படின்னு பாடுறாரு. மூவுலகங்களையும் தாவி அளந்த திருமால் தன்னோடு உடனிருந்தும் அவர் கூடத்தான் இருக்கிறார், சுவாமி கூடயே தான் இருக்கார். ஆனால் என்ன செய்யான், திருவடிகளை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட தற்பரனாகிய சிவபெருமானை ஐம்புலன்களையும் ஒடுக்கி கருணையாளனாக உயிர்க்குயிராக காதலித்து வழிபடும் நாவால் புகழத்தக்க பெரியவராகிய நமிநந்தி அடிகளுக்கு அருள் புரிந்தவன் யார்? தலைமை சான்ற மலங்களை உடைய திருக்கோளிலியில் விளங்கும் எம் பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாடுறாரு. அடுத்த பாடல் கண்ணவிலும் மால் வரையான் கார்த்திகளும் மாமிடற்றான் சொன்னவிலும் மாமறையான் தோத்திரஞ்செய் வாயினுளான் மின்னவிலும் செஞ்சடையான் வெண்படியன் நான் கையினில் கொன்னவிலும் சூளத்தான் கோளிலியம் பெருமானே. கற்கள் செறிந்த பெரிய கைலாய மலையில் எழுந்தருளியிருப்பவன் கருமை விளங்கும் பெரிய மிடற்றை உடையவன் புகழ் பொருந்திய வேதங்களை அருளிச் செய்தவன் தன்னை தோத்தரிப்பாரின் வாயின் கண் உள்ளவன் மின்னல் போன்ற சிவந்த சடையினை உடையவன் திருவெண்ணீறு அணிந்தவன் அழகிய கையில் கொள்ளும் தொழிலில் பழகிய சூழப்படையை ஏந்தியவன் இத்தகையோனாகி விளங்குபவன் யாருன்னா திருக்கோளிலியில் எழுந்தருளியில் எம்பெருமான் அப்படின்னு பாடுறாரு. அடுத்த இதில் என்ன பாடுவார்? மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்ஷம் சிரத்தின் மேலான் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பர் பெருமானும் பாடியருளி இருக்கிறார். அடுத்து 8வது பாடல் அந்தரத்தில் ஏறு மரக்கண் மலையான் எடுப்ப சுந்தர தன் திரு விரலாலூன்ற அவன் உடல் நெறிந்து மந்திரத்த மறைபாட வாழவனுக்கு ஈந்தானும் கொந்தரத்த மதிசென்னி கோளிலியம் பெருமானே. யார் இவர்? ராவணன் கதை சொல்கிறாரு. ஆகாய வெளியிலே தேரை ஊர்ந்து வரும் ராவணன் கைலை மலையை பெயர்த்த போது அழகிய தனது இடதுகால் பெருவரலால் தான் சுவாமி ஊன்றாரு. அதே அவனால் தாங்க முடியல. உடனே என்ன செஞ்சு அவன் உடல் நெறிந்து அப்புறம் என்ன செஞ்சான்? மந்திரமாக விளங்கும் வேத கீதங்களை பாடி போற்றி சந்திரகாசம் எனும் வாளை பெற்றான். கொத்து போல 2 முனைகளை உடைய பிறைமதியை சூடி அடையனாகிய திருக்கோளிலி எம்பெருமான் தான் இந்திரக்கு அவனுக்கு அருள் செய்தவன் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் பாடுறாரு. அடுத்து நாணமுடை வேதியனும் நாரணனும் நன்னவனார் தானுவனை ஆளுடையான் தன்னடியார் கண்புடைமை பாணனிசை பத்திமையார் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணலிலம் பிறைச்சென்னி கோளிலியம் பெருமானே. 5 தலைகளில் ஒன்றை இழந்ததால் நாணமுற்ற வேதியனாகிய பிரம்மனும் திருமாலும் அணுக முடியாத நிலைத்த பொருள் ஆனவனும் என்னை அடிமையாக உடையவனும் தன் அடியவர்களுக்கு அன்பு வடிவானவனும் பாணபத்திரன் பத்திமையோடு பாட பரிவோடு அவனுக்கு அருள் புரிந்தவனுமாகிய வளைந்த பிறைமதியை சென்னியில் சூடிய சிவபெருமான் யாருன்னா திருக்கோளிலியில் இருக்கும் எம்பெருமான் ஆவான். பாணபத்திரன் வறுமை எண்ணிக்கிறதுக்காக என்ன செய்வார்? சேரமான் பெருமானுக்காக ஓலை கொடுப்பார். அவர் அதை கொண்டு போய் சேரமான் பெருமானிடம் காண்பித்து நிறைய செல்வங்களை பெற்று வந்து சிறப்பாக வாழ்ந்தார். நம்ம கதை பார்த்துக்கிறோம்.
அடுத்த பாடல் தடுக்கமரும் சமணரோடு தர்க்க சாத்திரத்தவர் சொல் இடுக்கண் வரு மொழி கேளா தீசனையே ஏத்துமின்கள் கேளாது ஈசனை எடுக்கண் வரும் மொழி கேளாது ஈசனையே ஏத்துமின்கள் நடுக்கமிலா வரும் அமருலகம் நன்னலுமா அண்ணல் கழல் கொடுக்ககிலா வரங்கொடுக்கும் கோளிலியம் பெருமானே. தடுக்கை உடையாக விரும்பும் சமணரும் தர்க்க சாத்திரங்களில் வல்ல புத்தர்களும் கூறுகின்ற இடுக்கண் வளரும் மொழிகளை கேளாது ஈசனையே ஏத்துவோம். துளங்காது அமரர் வாழும் வானுலகத்தை அதனால் நாம் அடைய முடியும். அந்த பெருமான் திருவடிகள் வேறு யாராலும் தர இயலாத வரங்கள் பலவற்றையும் தரும். அந்த இறைவன் யாருன்னா திருக்கோளிலி எம்பெருமான் ஆவான். அடுத்த பாடல் நம்பனை நல்லடியார்கள் நாமுடைமா என்றிருக்கும் கொம்பனையால் பாகநெளிர் கோளிலியம் பெருமானை வம்பமரும் தன்காளி சம்பந்தன் வந்தமிழ்கொண் இன்பமர வல்லார்கள் எய்துவார்கள் ஈசனையே. நல்ல அடியார்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய செல்வம் என்று நம்பியிருக்கும் கோளிலி பெருமானை ஞான சம்பந்தன் அருளிய வன்தமிழ் கொண்டு இன்பங்கொள்ள வல்லவர்கள் ஈசனை எய்துவார்கள் என்கின்றது. இப்படி இங்கே சீர்காழிப்பதியுள் தோன்றியுள்ள ஞானசம்பந்தன் பாடிய இத்தமிழ் பதிகத்தால் இன்பம் பொருந்த பாடவல்லவர்கள் அந்த பெருமானையே அடைவார்கள் என்று இந்த பதிக பலனாக நமக்கு சொல்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். எனவே இந்த கோளிலி பதிகத்தை நாமும் பாடி நம் கோள்கள் நம்ம மன கோள்நாள்களை எல்லாம் நீக்கி எம்பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமாவோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.